வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டாபர் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, நேத்து எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 94,000 கோடி கிட்ட உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 535 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 597 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ரூ. 504 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1,489 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 66% அந்த கம்பெனியோட ஷேர் அவங்களே ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 7% கிட்ட உங்களுக்கு சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 9,300 கோடி கிட்ட உங்களுக்கு ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 1,733 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி கிட்ட சேல்ஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி உங்களோட ஷேரை பிளட்ஜ் பண்ணல. நம்ம பார்த்த வரையும் இந்த கம்பெனி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2006ல் ரூ. 20 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 600 மேலே ட்ரேட் ஆகிட்டு இப்போ 500 சில்லறையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாங் டைமுக்கு நம்ம இந்த மாதிரி கம்பெனியை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும். ஏன்னா இவங்க பண்ற பிசினஸ் அது மாதிரி. ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்படி மேலே கீழே அப்படி மேலே அப்படி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி கம்பெனியை நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கம்பெனி ஆல்ரெடி மேலே இருந்து கீழே விழுந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த கம்பெனி மேலே ஏறும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. ஏன்னா இந்த மாதிரி நல்ல கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளோட பணம் 2 மடங்கு 3 மடங்கு வளர அதிக வாய்ப்பு இருக்கு. இமாமி, ஜோதி லேப், பஜாஜ் கன்சூமர், கயா லிமிடெட், JHL7 இந்த மாதிரி கம்பெனிகள் தான் அவங்களோட காம்படேட்டரா இருக்காங்க. இந்த கம்பெனியோட இயர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்ச் 2012ல் 5,200 கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 12,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் மட்டும் பண்றாங்க. எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 9,700 கோடி எக்ஸ்பென்ஸ் செலவு பண்றாங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,200 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. எல்லா செலவும் போக எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,700 கோடி 2023ல பண்ணியிருக்காங்க. 1,700 கோடி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2012ல் 644 கோடி இருந்தது. அப்படியே அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இந்த 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 சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஷேர் ஒரே லெவல்ல இருந்து ரூ. 500 இருந்து 600 அந்த ரேஞ்சிலே தான் சுத்திட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த 1,700 இந்த 2022ல இருந்து இந்த 2 வருஷமா ஒரே நெட் ப்ராஃபிட் ஒரே லெவல்ல தான் இருக்கு. அதான் முக்கியமான காரணம். இந்த கம்பெனி வரக்கூடிய காலங்களில் நெட் ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த கம்பெனி ரூ. 600 மேல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோயிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 9,300 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,400 கோடி தான் வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் பேலன்ஸ் ஷீட்ல. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 66% அவங்க தான் ஹோல்டு பண்றாங்க. 2021ல இருந்து அந்த 66% அந்த ரேஞ்சிலே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. FII பார்த்தீங்கன்னா 16% FII ஹோல்டு பண்றாங்க. DII பார்த்தீங்கன்னா 11% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 5% தான் ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் எங்கெல்லாம் கம்மியா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனி தான் நல்ல கம்பெனியா இதுவரையும் இருந்திருக்கு. இதுக்கு மேல இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. டாபர் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மக்கள்கிட்ட கொண்டு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேபி கேர் ப்ராடக்ட் பண்றாங்க, பிவரேஜ் ஃபுட் ப்ராடக்ட் பண்றாங்க, எத்திக்கல் பண்றாங்க, ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பண்றாங்க, ஹோம் கேர் ப்ராடக்ட் பண்றாங்க, பர்சனல் கேர் ப்ராடக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு. ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா 2-3 வகையான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. டூத் பிரஷ், பேஸ்ட், அது மாதிரி குழந்தைகளுக்கு தேவையானது, கோகோனட் ஆயில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருளை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு கடையிலையுமே நம்ம இந்த மாதிரி பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பொருள் தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிக்கு சொல்ல போனா என்னைக்குமே அழிவு கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இல்லாட்டினா நாளைக்கு அந்த பொருள் விற்க தான் போகுது. இவங்க கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனி நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக் தான் ஃபியூச்சர்ல மல்டிபேக்கராக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு உடனே நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்க கூடாது. 5ல இருந்து ஒரு 15 வருஷமா இந்த மாதிரி கம்பெனி ஷேரை நம்ம ஹோல்டு பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வெளியில வர முடியும். இதே மாதிரி நம்ம வேற எந்த கம்பெனி ஷேர் அனலைஸ் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.